ஹரே கிருஷ்ணா. பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாம் மட்டப்பள்ளி, அப்புறமா வேதாத்ரி அப்படின்ற 2 க்ஷேத்திரங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அங்கே இருக்கக்கூடிய பகவான் நரசிம்மர் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிற அந்த கதையை பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேதவரம் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரம். இது குண்டூருக்கு பக்கத்தில் இருக்குது. குண்டூர்லேருந்து கொஞ்சம் தூரம் கிருஷ்ணா நதிக்கரையிலேயே இந்த க்ஷேத்திரமும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இங்கேயும் பகவான் நரசிம்மர் சுயம்புவாக தோன்றியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு க்ஷேத்திரம் தான் இதுவும். எப்படி அகோபிலத்தில் திருமங்கையாழ்வார் போய் அங்கே சேவிச்சுட்டு அங்கே திருமங்கையாழ்வார் சொல்கிறார், சென்று காண்பதற்கு அரிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உக்ரஸ்தம்பத்தை போய் பார்க்குறதுங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியம். அதே மாதிரி தான் இந்த கேதவரம் நரசிம்மரும் சென்று காண்பதற்கு ஒரு அரிய ஒரு க்ஷேத்திரம். கிருஷ்ணா நதியை தாண்டி படகுல போய் பார்க்குற மாதிரியான ஒரு க்ஷேத்திரம். ஸோ அங்கே நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேதவரம் அப்படிங்கிற இந்த பகுதியை முன்னாடி ஒரு காலத்தில் கேதவர்மா அப்படின்ற ஒரு அரசர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அந்த சமயத்தில் அவருடைய பக்கத்து தேசம் அங்கே இன்னொரு ஒரு அரசர் யது வம்சத்தை சேர்ந்தவர், அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு நாள் பகவான் நரசிங்கர் இந்த யது வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அரசரினுடைய கனவுல இந்த மாதிரி, நான் கேதவரமில் கிருஷ்ணா நதி கரையில் இருக்கக்கூடிய கேதகிரி அப்படிங்கிற அந்த மலையில் நான் இருக்கிறேன். நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு கோவில் கொண்டு வரணும், கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் அவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ கனவுல பகவான் தோன்றி தனக்கு இந்த ஒரு கட்டளையை இட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த அரசன் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா இது அவர் ராஜ்யத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதவரமாங்கிற அந்த ராஜாவுடைய ஒரு பகுதி. அதனால் அங்கே அவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, நரசிங்கர் இங்கே கேதகிரியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நரசிம்மர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், அவருக்கு இங்கே நம்ம கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்ன உடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவான் நம்மக்கிட்ட இப்படி விரும்பி ஒரு சேவை வாங்கிக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேதவர்மனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த கிருஷ்ணா நதிக்கரையில் கேதகிரிக்கு போகிறான். அங்கே போய் எல்லாரும் மலை முழுவதும் தேடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல நரசிம்மர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் டயர்டாகிடுறாங்க. திரும்பவும் பகவான் அந்த அரசனுடைய கனவுல என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், மலையில் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத அவர் எடுத்து சொன்ன உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே நரசிம்மர் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த நரசிம்மர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம எல்லா கோயில்கள்லேயும் இருக்கிற ஒரு தனி விக்கிரகமாக இங்கே இல்லாமல் பகவான் அந்த மலையினுடைய ஒரு பாறையிலிருந்தே அவர் வெளிப்பட்ட மாதிரி இருப்பார். ஒரு அற்புதமான ஒரு ரூபம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப அழகாக நரசிங்கர் அந்த பாறையிலிருந்து வெளிப்பட்டு காட்சி கொடுத்துருப்பார். இங்கே தாயார் ராஜ்யலட்சுமி தாயார். ஸோ இந்த 3 கோயில் நம்ம பார்த்த எல்லா கோயிலையுமே லக்ஷ்மி தேவியோடைய பேர் ராஜலட்சுமி தான். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி தேவியும் ஸ்வயம்பு அங்கே, ஆனால் ஒரே சன்னதியில் இல்லை, பக்கத்தில் இருக்குது. அங்கே லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு விக்கிரகமும் ஸ்வயம்புவாக தோன்றி இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு அதிசயம்,
தாயாருக்கு பின்னாடி வந்து ஆதிசேஷன் அவங்களுக்கு வந்து கொடைப்பிடித்து நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி. நம்ம மட்டப்பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆதிசேஷன் நரசிம்மருக்கு வந்து கொடைப்பிடித்த மாதிரி வந்து இருப்பார். ஆனால் இங்கே ஆதிசேஷன் தாயாருக்கு கொடைப்பிடித்து இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அது இங்கே தான் வந்து நம்ம பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே வந்து தாயாருக்கு வந்து ஆதிசேஷன் கொடைப்பிடித்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சி நம்ம எந்த திவ்ய தேசத்தில் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இங்கே ராஜலட்சுமி உண்மையிலேயே வந்துட்டு ராஜலட்சுமியாக வந்து அங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அரசர் என்ன பண்ணுறாரு, அங்கே தாயாருக்கும் நரசிம்மருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கோவில் அங்கே வந்து எழுப்புறாரு. இது மலைக்கு மேலே அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 600 படிகளை வந்து நம்ம ஏறி போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே அவங்களால முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன கோவிலை வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலில் வந்து நம்ம தினமும் வந்து அங்கே திறக்கிறதில்ல. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் மட்டும்தான் வந்து அவங்க திறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்டிகுலரான ஒரு டைம் தான். ஏன்னா காடு மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால அதிகமான நேரமும் அது திறந்திருக்காது. ஸோ அதை கவனத்தில் வச்சு பக்தர்கள் போகிறதா இருந்தால் போகலாம். அப்புறம் இங்கே இன்னும் 2 நரசிம்மர் சன்னதி வந்து இருக்குது. அரசன் வந்து மேலே பகவானுக்கு வந்து கோயில் எழுப்புனதுக்கு அப்புறமா இப்படி இவ்வளவு தூரம் காட்டுக்கு உள்ள 600 படிகளை ஏறி எவ்வளவு பேர் வந்து பகவானை வந்து சேவிப்பாங்கன்னு தெரியலையே. அதனால் நாம் என்ன பண்ணலாம், இந்த மலை அடிவாரத்திலேயே வந்து இந்த நரசிம்மருக்கு நம்ம வந்து ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். அதனால் கோவில் அடிவாரத்தில் வந்து இன்னொரு நரசிம்மருடைய ஒரு சந்நிதியை ஏற்படுத்தி அவருக்கு வந்து ஒரு புஷ்கரணியும் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து அதுக்கான வேலைகளை வந்து பண்ணுறாங்க. ஸோ புஷ்கரணிக்காக வந்து அவங்க தோண்டும் போது என்ன ஆகுது, அந்த மலைப்பகுதியிலேயே நிறையா பாறைகள்லாம் இருக்கும். ஸோ பாறைகள் எல்லாம் வந்து உடச்சி எடுத்து அந்த ஒரு புஷ்கரணியை வந்து செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாறைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் இதானா கூட வந்து கை காலெல்லாம் அது வந்து வெட்டி என்ன ஆகுது, ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வந்து இருக்குது. பொதுவாக பாறைகள் அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ என்ன இந்த பாறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாறை எல்லாமே வந்து நிஜமாக வைரமாக இருந்ததாம். ஸோ அப்படி அந்த வைரங்கள் நிறைந்த ஒரு பாறையை வந்து என்ன பண்ணுறாங்க, உடச்சி எடுத்து அங்கே வந்து ஒரு புஷ்கரணி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வைரத்துக்கும் மணிமுகுடமாக இருக்கிற மாதிரியான ஒரு வைரம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுதான் வந்து ஒரு நரசிம்மருடைய உற்சவ மூர்த்தி. ஸோ இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி அவங்க வந்து பண்ணதில்லை. அவங்க அந்த புஷ்கரணி தோண்டும் போது அங்கேருந்து அவங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு விக்கிரகம். ஸோ அதனால தான் இங்கே நரசிம்மருக்கு வந்து வஜ்ர நரசிம்மர் அப்படின்னு வந்து பேர். இந்த கோவிலுக்கே வஜ்ராலயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த வஜ்ர நரசிம்மர் உற்சவ மூர்த்தி அங்கே இருப்பாங்க. கீழே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மருடைய ஒரு சன்னதியை வந்து அந்த ராஜா வந்து ஏற்படுத்துகிறார். ஸோ கீழே இருக்கக்கூடிய கோவில் எப்போதுமே வந்து திறந்திருக்கும். அதாவது பக்கத்தில் தான் வந்து அர்ச்சகர் இருக்கிறதுனால அது தினமுமே வந்து திறப்பாங்க. இங்கே இன்னொரு ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி கூட வந்து இருக்குது. அது ஸ்ரீவாசி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பகவான் நரசிம்மருக்கு வந்து அந்த கோவிலுக்கு பலவிதமான கைங்கரியங்களெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த பஞ்ச நரசிம்மருடைய சேத்திரங்களில் ஒவ்வொரு கோவிலுக்கும் அவரால் முடிஞ்ச கைங்கரியத்தை வந்து இந்த ஸ்ரீவாசி ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் வந்து கிருஷ்ணா நதி கரையிலேயே இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி சில நேரங்களில் வந்து என்ன ஆகிடும், கிருஷ்ணா நதியினால் வந்து மூழ்கடிக்கப்பட்டுரும். ஸோ அப்படி மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் வந்து அங்கே லக்ஷ்மி நரசிம்மரை சேவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் பகவானை சேவிக்காமல் இருக்க முடியாது இல்லையா பக்தர்களுக்கு. அதுக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு லக்ஷ்மி நரசிம்மருடைய ஒரு சன்னதி அங்கே பக்கத்துலேயே வந்து தள்ளி என்ன பண்ணுறாரு,
அவர் வந்து ஏற்படுத்துகிறார். ஸோ இந்த விதத்தில் இங்கே நமக்கு வந்துட்டு 3 லக்ஷ்மி நரசிம்மருடைய சந்நிதியை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இங்கே கிடைக்குது. மேலே சுயம்புவாக தோன்றின நரசிம்மர், ராஜ்யலட்சுமி, கீழே அதுக்கப்புறமா உற்சவர் கூட வந்து இருக்கிறாங்க இல்லையா, வஜ்ர நரசிம்மர், கீழே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மர், அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீவாசி ரெட்டி அப்படிங்கிறவரை ஏற்படுத்தின ஒரு லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ இந்த விதத்தில் இந்த கேத்தவரம் லக்ஷ்மி நரசிம்மர், வஜ்ர நரசிம்மருடைய சன்னதி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த ஒரு சன்னதியில் இங்கே நம்ம பகவானை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கிருஷ்ணா நதியை வந்து போட்டில் கடந்து தான் போகணும். இன்னொன்று வந்து காட்டுப்பாதை வழி ஒன்று இருக்குது. ஆனால் அந்த காட்டுப்பாதை வழி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியானது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் போட்டில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கேத்தவரம் வஜ்ர நரசிம்மரை வந்து சேவிக்கணும்னு வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லோரும் வந்து இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி போய் இந்த வஜ்ர நரசிம்மரையும் வந்து தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்துக்கு நீங்கள் பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.